அவனையும் யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு உள்ள இருக்காங்க. அப்ப பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஒருத்தன் போய் பார்க்கறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் கண்ணாடியை உடைச்சிட்டு பாம்பை தூக்கி உள்ள போடுறான். அந்த பாம்பு வெடிச்சதுல அவனோட கை அப்படியே போயிருது. அப்ப காட்டுவாசி மாதிரி ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ஒருத்தன் ஜீப்ல வந்தானே அவன் எங்க அப்படின்னு கத்துறாங்க. இப்போதாங்க ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஜீப்பில் வரப்போ ஒரு பன்னி வந்து அவன் வண்டியில் விழுந்திருக்கும். அந்த பன்னி எடுத்து இவன் வந்து காரில் வச்சிருப்பான். அந்த பன்னியை துரத்திட்டு வந்தவன், அது என்னோட பன்னி, அதை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறான் இவன்கிட்ட. இவன் ரொம்பவே கோபமாகி ஒரு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுடுறான். சுட்டதில் அவன் இங்கே இறந்து போயிடுறான். அந்த 4 பேர் வேற யாரும் இல்லை, அந்த செத்து போனவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் அந்த 4 பேர் வந்து இவங்க எல்லாரையும் கொலை பண்ண வந்திருக்காங்க. எப்படியோ மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4 பேரையும் கொலை பண்ணிட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வருது. அந்த ஜீப்பில் லிஃப்ட் கேட்டு ஏறுறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு சொல்லி நிம்மதியாக இருக்கிறப்ப போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஜீப்பை நிப்பாட்டிட்டு அந்த டிரைவர் என்ன பண்றான்னா ஒரு கன்னை எடுக்கிறான். அப்பதான் தெரிய வருது அந்த காட்டுவாசி குரூப்ல இவனும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க.